வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி வெந்தயம் போட்டு பாயாசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் நான் வெந்தயம், பாசிப்பருப்பு, பச்சரிசி போட்டு ஒரு பாயாசம் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பச்சரிசி, வெந்தயம், பாசிப்பருப்பு இது போட்டு ஒரு பாயாசம் மாதிரி வைக்கலாங்க. ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நான் 100 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நான் கழுவி வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். இது ஒரு கைப்பிடி அளவு நான் ஊற வச்சுருக்கேன். காலையிலே ஊற வச்சிட்டேன். இதை நம்ம ஊற்றிடலாம். வெந்தயம் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருந்தேன். அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு கம்மியானா கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தியானா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் நம்ம தட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டேன். நெய்யில் நான் ஒரு கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் தாளிச்சிருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். தேங்காய் போட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்குங்க. இது உப்பு போட்டும் செய்யலாம். உப்பு போட்டால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சில பசங்க அதனால் நான் இனிப்பு போட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.